நைட்டு லைவில் வந்து கானா வினோதனாவும் சாண்ட்ராவும் முதல்ல இவங்க 2 பேரும் போகிறாங்களே ஜெயிலுக்கு அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அவங்க 2 பேரும் செம்மையாக ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்து அவரோட ஒய்ஃப்க்கு வந்து நீ கரெக்டாக கூட்டிகிட்டு வா, 2 குழந்தைங்கள 2 ஒரு பையனும் ஒரு பொண்ணு போல் இருக்குது கானா வினோதனாக்கு. 2 பேரும் இங்கே கூட்டிகிட்டு வா, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் 22 வந்து ஒய்ஃபுக்கு பர்த்டே, டிசம்பர் 22 ஒய்ஃபுக்கு பர்த்டேன்னு கேமரா பார்த்து ஒய்ஃப்க்கு விஷலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேக் கிடைக்கல, பிக் பாஸ் கொடுக்கலன்னா நான் பண்ணித்தரேன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து திவ்யாவும் எஃப்ஜேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா கையில் வந்து அவங்க வேலை பார்க்கும்போது நான் பார்த்தேன், கையில் ஒரு பெரிய காயம் இருக்குது, சூடு பட்டது. இதுதான் நேற்று அவங்களுக்கு பட்ட சூடு, இதுக்கு தான் அவங்க கத்தியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கனியக்கா மேலே பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட், அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் போய் கேட்டேன், இதை தான் நான் மத்தியானமே சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதில் தான் அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கனியக்கா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க போய் கொடுத்துட்டாங்களேன்னு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு திவ்யாவுக்கு. ஸோ அதை போய் நான் டைரெக்டாக கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சுபிக்ஷா மார்னிங் சொல்லிட்டு இருந்தா, நீ நேத்திக்கு இது பண்ண கோவப்பட்டேன்லாம் சுபிக்ஷா சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் சுபிக்ஷா உங்ககிட்ட சொன்னா, நானும் உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் அப்போ என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. திவ்யா கேட்ட உடனே அது கரெக்டு தான், நான் பண்ணியிருக்கணும், அப்போ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா போயிருக்காங்க போல இருக்கு. அதை வந்துட்டு சொல்கிறாங்க, அவ்வளோ ஈஸியாக சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்க, என் சைடு இதை பற்றி அவங்க கேட்க கூட இல்லை, எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எஃப்ஜேயும் சொல்கிறாங்க, விக்ரம் ரொம்ப மனிதாபிமானத்தோடு விளையாடணும், அப்படி விளையாடணும் இப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி விளையாடுறான், இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்துருக்கேன், அவன் இந்த மாதிரி நிறைய பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 2 பேருமே பேசுகிறாங்க, 2 பேருக்குமே ஒரு காமன் கேரக்டர் உண்டு, 2 பேருமே டப்புன்னு வாய் விடுற ஆட்கள். அதனால சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம சத்தமாக பேசுகிறதுனால நம்ம கெட்டவங்கன்னும், சாஃப்டாக இருந்து ஊம கொசும்பு வேலை பார்க்குறவங்க நல்லவங்கன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. அதனால 2 பேருமே நம்ம ஜாலராலாம் அடிக்க முடியாது, எது தப்புனாலும் கேட்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக உண்மைதான், 2 பேருமே அந்த மாதிரி பட்டுன்னு கோவப்படுற ஆட்கள், 2 பேருமே சத்தம் போடுற ஆளுங்க, அதனால அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் இந்த ஐபேக்கோ கேக் வந்தது, அப்புறம் எல்லாமே ஈவினிங் வந்து இவங்க எல்லாம் அப்பம் சுட்டு சாப்பிட்ருப்பாங்க, அது போக காஃபி வேறு குடிக்க போகிறாங்க. ஸோ நைட்டுக்கு எதுவும் வேண்டாம், நைட் 2 முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு எல்லோரும் பிளான் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரு சொல்லுவாங்க, பாரு வந்து ஃபுல்லாக தலை ரூம்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக தலை ரூமில் யாருமே போகக்கூடாதும்பாங்க, பட் இப்போ போகிறாங்க. இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது அவங்களோட ரூம் மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அது பிக் பாஸ் எதுவும் சொல்ல மாட்டாரா என்னன்னு தெரில. அங்கே உட்காந்துட்டு எனக்கு சாப்பிடணும், பசிக்குது, எல்லாருக்கும் சாப்பாடு வேண்டாம்னா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்கிறாங்க. உடனே சரி ஏதாவது தோசையாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாரு கேட்குறாங்க. உடனே தோசை சுகர் வச்சு சாப்பிடுவியானா, இல்லை ஏதோ குழம்பு வேணும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ இருக்கிற குழம்பு என்ன இருக்குன்னு பார்த்து நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இங்கே திவ்யாட்ட கேட்குறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, தோசை மாவு இருக்குது, அதை கரைச்சி கொடுக்கலாம், இல்லைனா சாப்பாடு வச்சு கொடுப்போம், ஒரு கப் ரைஸ் மட்டும் குக்கரில் வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.